ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாங் அண்ட் ஷார்ட் அந்த ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். ஆரியில் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச்சை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி போடணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். நீடில் பார்த்திங்கன்னா த்ரெட் நீடில், அயன் நீடில் எடுத்திருக்கேன். இந்த நீடிலுக்கு வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் கிடையாது. இது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற நீடில் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு லைனில் நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி போட்டு காமிக்கிறேன். இது எப்படி போடணுங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து ஆஸ் யூஷுவல் தாம்பூர் ஸ்டிச் மாதிரி தான், கொஞ்சம் டிஃபராக நம்ம போடுவோம். இப்போ நான் இங்கே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து செயின் வந்து சின்னதாக போடுங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லையா. இப்போ இதுக்கு பதிலாக இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் செயினை வந்து போடுறத பெருசாக தான் கொஞ்சம் போடணும். அதுக்குன்னு ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது. ஓரளவுக்கு நீங்கள் நார்மலாக போடுற செயினை விட கொஞ்சம் பெருசாக போட ஆரம்பிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது அப்போ தான் டிஃப்ரென்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ரோ வந்து லாங்காக போட்டு முடிச்சிட்டேன். அடுத்த ரோ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணுன்னா, நம்ம நார்மலாக போடும்போது ரோ எப்படி போடுறோமோ அதே தான் போடுவோம் இல்லையா. ஆனால் இந்த இது எப்படி போடணுன்னா, செகண்ட் ரோ வந்து கொஞ்சம் சின்னதாக போடுவோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினோட சென்டரில் குத்தி எடுக்கணும். சென்டர்னால் உள் பக்கமாக கிடையாது, வெளியிலேயே வந்து அந்த ஸ்டிச்சோட 2 ஸ்டார்ட் அண்ட் எண்டு பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் குத்தி எடுப்போம். அப்போ சின்னதாக வர ஆரம்பிக்கும் ஸ்டிச்சு. ஒரு 2 ஸ்டிச்சு போடுறோன்னா அது மேலே ஒன்று கீழே ஒன்று 2 ஸ்டிச்சாக முதல் லைனில் போட்டிருக்கோன்னா அடுத்த லைனில் அதை 3-4 பிரித்து சின்னதாக போடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் தாம்பூர் ஸ்டிச் எப்படி நெருக்கமாக போட்டிங்களோ அதே மாதிரி தான் இதுவும் போட போகிறீங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை இதில். ஓகேவா? இதே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஒரு ஸ்டிச்சு வந்து நம்ம லாங்காகவும், நெக்ஸ்ட்டு போடுற ஸ்டிச்சை வந்து ஷார்ட்டாகவும் போட போகிறோம். இப்போ நான் வந்து ஷார்ட் போட்டேன். அடுத்தது வந்து மேலேருந்து கீழே இருக்கிறது லாங்காக போடுறேன் ஒவ்வொரு செயினையும். இது வந்து நம்ம தாம்பூர் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி நெருக்கமாக, கீழே இருக்க கிளாத்தோட கலரே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக போட்டே வரணும். ஒன்று மட்டும்தான் நீங்கள் கவனிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு போடுற ஸ்டிச்சு வந்து லாங்காகவும், அடுத்தது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போட்டுகிட்டே வரணும். ஆல்டர்னேட்டிவாக இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சையும் மாற்றி நம்ம போட்டுகிட்டே வர போகிறோம். இது வந்து ஈஸியாக ஃபில் ஆகிற ஸ்டிச்சு தான் உங்களுக்கு. தாம்பூர் கூட கொஞ்சம் நெருக்கமாக போடும்போது சின்ன ஸ்டிச்சு செயினாக போட்டு வருவோம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இது ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் ஈஸியாக கவர் ஆகும் இந்த ஸ்டிச்சு போடும்போது உங்களுக்கு. இந்த ஸ்டிச்சும் வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது 3வது ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறது. இதுவும் வந்து கண்டிப்பாக ஒரு ஹியூமன் ஃபேஸ் எதையாவது ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான். அதாவது நம்ம ஃபில் பண்ணுறோம், அதை வந்து ஒவ்வொரு விதமாக ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் லோடிங்கில் ஃபில் பண்ணோம், அடுத்து தாம்பூர் இப்போ லாங் அண்ட் ஷார்ட்டில் ஃபில் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சும் கூட. ஒரு தடவை நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் ஒன்று வந்து ஒரு லைன் பெருசாகவும் அடுத்த லைன் சின்னதாகவும் போட போகிறோம். அவ்வளோதான். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் வந்து நான் வந்து நம்ம தாம்பூருக்கு கொடுத்த மாதிரி அடுத்தடுத்த ஷேப் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஷேப்பில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்குற ஷேப்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அது ஒரு ப்ராஜெக்ட்டு 30 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு ஒரு பிக்சர் எடுத்து அதை வந்து நீங்கள் ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? இந்த ஸ்டிச்செல்லாம் வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே வந்து ஒரு பழக்கம் நல்லாவே வந்திருக்கும். அந்த நீடிலோட ஹேண்டில் பண்ணுற அந்த இதுவும் வந்து திறமையும் நமக்கு வந்துடும். எந்த சைடு எப்படி நீடில் திருப்பி எப்படி ரொட்டேட் பண்ணி எப்படி கொண்டு போகணும், ஸ்டிச்சை எந்த பக்கத்துலேருந்து எப்படி வரும்போது ஈஸியாக வரும், இது எப்படி வந்து சிக்கு இல்லாமல் போடுறது, இந்த எண்ணாட்டை எப்படி ஈஸியாக போடுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பழகிருப்பீங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து வந்து ஒரு ரவுண்டில் நான் போட்டு காமிக்கிறேன். ரவுண்டில் போடும்போதும் நம்ம இப்படி தான் போட போகிறோம். இப்போ இந்த மாதிரி நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். நார்மலாக தாம்பூர் ஸ்டிச் என்ன பண்ணுவோன்னா, இந்த சர்க்கிளோ இல்லை வந்து ட்ரையாங்கிளோ ஹார்ட் ஷேப்போ இருந்தால் சென்டரில் 2ஆக பிரிச்சுட்டு இந்த பக்கமும் போடுவோம். பட் இது லாங் அண்ட் ஷார்ட் வந்து அப்படி போடணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த ஷேப்பாக இருந்தாலும் இந்த கார்னர்லேருந்து எந்த கார்னர் நீங்கள் எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடுறதுனாலும் போடலாம், இல்லை இந்த மாதிரி கார்னர்ஸில் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த கார்னரில் இங்கே ஆரம்பித்து இந்த கார்னருக்கும் 2 ஸ்டிச்சு தான் லாங்காக போட்டிருக்கேன். அடுத்து போடும்போது ஷார்ட்டு ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 4 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி வரும்.
இதுதான் இதில் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நீங்கள் அதை வந்து ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கணும். ஒன்று போடுறத வந்து மொதல் ஸ்டிச்சு போடுறத பெருசு பெருசாக 2 போடுறீங்க அப்படின்னா அடுத்ததை வந்து 2 2ஆக பிரித்து 4ஆக போடும்போது லாங்கும் ஷார்ட்டுமாக பிரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த ஷேப்பு அவுட்லைன் என்ன போட்டிருக்கீங்களோ அந்த அவுட்லைனுக்குள்ளே ஒர்க் பண்ணணும். அடுத்தது அதே மாதிரி ஷேப் மாறாமையும் ஒர்க் பண்ணணும். நெருக்கமாக இருக்கணும் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு போடுற ஒரு லைன் லாங்காக போடணும், செகண்ட் போடுற ஒரு லைன் ஷார்ட்டாக போடணும். அவ்வளோதான். இதில் நீங்கள் மொத்தமாகவே கவனிக்க வேண்டியது அவ்வளோதான். இந்த ஷேப்புக்குள்ளேயே நீங்கள் வரைஞ்சிருக்க அந்த அவுட்லைனுக்குள்ளேயே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா எங்கேயுமே ஷேப் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஸ்டிச் தான் இல்லையா? அதனால் வந்து அந்த ஷேப்பை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த அவுட்லைனை தாண்டி நம்ம போகக்கூடாது. அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிங்கனாலே எந்த டிசைனுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பார்க்குறப்பே ஒரு அழகான ஒரு இது இருக்கும். லுக்கு வந்து ஃபினிஷிங் லுக் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போடுற ஸ்டிச்சு வந்து லாங்காக போடணும், செகண்ட் போடுறது ஷார்ட்டாக போடணும். இது மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது மாதிரி இதை போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. எந்த ஒரு ஸ்டிச்சு போட்டிங்கனாலும் அவுட்லைன் போடுறது கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ நான் இது வந்து முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவுட்லைன் கண்டிப்பாக போட்டு முடிச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச்சு கரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த பார்க்கும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அந்த அவுட்லைன் போடுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து நீங்கள் போடுறது நார்மல் அது சில்க் த்ரெட்லேயே போடலாம். இல்லை ஜரி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லைன் ஜரியில் கூட போட்டுக்கலாம். அது நம்ம ஃபில் பண்ணுறதோட பொறுத்து தான். இது வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கணும், நான் லீஃப் ஷேப்பே போடுறேன், அதை எனக்கு ஹைலைட்டாக காமிங்கன்னாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அதை ஜரியில் போட்டு கூட அதை ஃபில் பண்ணலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். எப்படி போட்டாலும் ஒரு டிசைன் போடும்போது அதுக்கு அந்த அவுட்லைனுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அது அவுட்லைன் போடாமல் எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் அவுட்லைன் போட்டிங்கன்னா தான் அது வந்து ஒர்க்கோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அவுட்லைன் போடாமல் போடும்போது உங்களுக்கு அந்த ஒர்க்கு வந்து ஏதோ அரைகுறையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு என்ன ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம தாம்பூருக்கு போட்ட மாதிரி ஒரு ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ஒரு ஹார்ட் ஷேப்பு, ஒரு ட்ரையாங்கிள், இது மட்டுமே போட்டால் போதும். இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது அது எந்த பிக்சரை வேணாலும் எடுத்து அதை ஒரு ப்ராஜெக்டாக 30 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது A4 சைஸ் ஷீட்டு அந்த ஷீட்டில் இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பெருசாக பண்ணும்போது நீங்கள் ஆரம்பிக்கும் போது இதில் இருக்க என்ன குழப்பமாக இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிக்கும்போது இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு எல்லா குழப்பமும் தீந்துடும். இன்னும் ஸ்பீடு பிக்கப் ஆகிடும். சில்க் த்ரெட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இதை முடிச்சுட்டு இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லை ப்ரைவேட்டாக கூட மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் எந்த டவுட்டும் இருக்காது. ஏன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான் இது. இது பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நமக்கு வந்து மெசேஜில் கேளுங்க. ஓகேவா? இப்போ நான் சர்க்கிள் போட்டேன். மீதி இருக்க 4 ஷேப்பும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு ஆரி வந்து ஃபுல்லாகவே கற்றுக்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல்